முட்டாப்பேலை அந்த ஆள் குடிக்க முடியலன்னு வெளியில வந்தாண்டா, காரி துப்பிருப்பாங்க. போய் பாரு விஜய் டிவி. தளபதியை வச்சு சோறு 3 வேளையும் நல்லா சாப்பிடுற வேஸ்ட் பிரதர்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா எங்கெங்கெல்லாம் வந்து தளபதியோட தொண்டர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் அவங்க டெய்லி உட்காந்து 2 பேரா வந்து வேஸ்டா பேசிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள பத்தி தான் நம்ம வீடியோ பார்க்க போறோம். வீட்டுப்புற நாறுதுரா எக்ஸ் தளத்துல அது போய் நம்ம ஜாமான் தான் வேற யாரு ஜிபி. RKDDS தமிழ் சேனல் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, தளபதியை வச்சு சோறு 3 வேளையும் நல்லா சாப்பிடுற வேஸ்ட் பிரதர்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். கூட இன்னொரு தற்கொலையும் சேர்ந்திருக்கு. அது யாருன்றதை நம்ம போக போக வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். கிட்டத்தட்ட டெய்லி தளபதி விஜய் அவர்களால வந்து இன்னைக்கு நிறைய ஊடகங்கள் வாழ்ந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். அதுல இவங்களும் ஒண்ணு வேஸ்டா இருக்கிறவங்களும். ஏன்னா எங்கெங்கெல்லாம் வந்து தளபதியோட தொண்டர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் அவங்கள வந்து கடுப்பேத்தி மண்டை சூடாக்கி அவங்களோட வாயில இருந்து வார்த்தைகளை புடுங்குறது தான் இவங்களோட வேலையே. ஏன்னா டெய்லி உட்காந்து 2 பேரா வந்து வேஸ்டா பேசிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள பத்தி தான் நம்ம வீடியோ பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கரூர் சம்பவத்துல 20 லட்சம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவங்களோட அந்த பெத்தவங்க அந்த குழந்தைங்க இழந்தவங்களும் சரி, அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி சொந்தங்களை இழந்தவங்கள்ட்ட போய் பேட்டி எடுத்திருக்காங்க. ஏகப்பட்ட எடிட். அதுல வந்து எடிட்டரே நீ பார்த்த வேலை இன்னைக்கு எங்க வந்து நின்றுருக்கு பாத்தியா, இவங்க எல்லாம் பேசுற மாதிரி ஆயிப்போச்சு பாரு. அந்த பொதுமக்கள் வந்து இன்னைக்கு தங்களோட சொந்தங்களை இழந்து அவங்களுக்காக வந்து அந்த 20 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு பணத்துக்காக இவங்க வந்து விலை போயிட்டாங்க. இவங்க வந்து ரொம்ப கேவலமான ஒரு செயலை செய்யறாங்க. இந்த பணத்துக்காக தங்களோட குழந்தைகளை கூட போனா பரவாயில்ல, விஜய் வந்து முதல்வர் ஆகணுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேட்டியில சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஏகப்பட்ட எடிட் பண்ணி அவங்க பணத்தை வாங்கிட்டு சிரிக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன பொம்பளைங்கன்ற மாதிரி கேவலமா பேசுறாங்க. இது நடிப்பு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் முன்னாடி நின்று என்னப்பா ஷார்ட் ரெடியா கேமரா ரெடியான்னு கேட்டு குமுறி குமுறி அழுத அந்த உண்மை மொழி 10 ரூபா இதெல்லாம் நம்ம என்ன சொல்றது? இதெல்லாம் வந்து அது நடிப்பு இல்லையா? ஆனால் இவங்க வந்து இன்னைக்கு ஏகப்பட்ட எடிட் பண்ணி இந்த எடிட்காரங்க நியூஸ்காரங்களால இன்னைக்கு நிறைய பேரோட குடும்பம் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்குன்றதுக்கு ஒரு பெரிய முன்னுதாரணம் இது. இன்னைக்கு அவங்கள வந்து எவ்வளோ ஒரு பெரிய கேவலமான இடத்துக்கு கொண்டுட்டு போய் வைக்கிறாங்க இந்த பணத்தாலன்னு பாருங்க. இந்த ஊப்பிகளாம் கண்டிப்பாக அந்த ஊப்பிகள் வந்து இவங்க நல்லவங்க கிடையாது. எந்த அளவுக்கு வந்து ஒரு தலைவரை இறக்குறாங்க அப்படின்னா அவங்க சொல்றாங்க நாகரிகமாக அவங்க அரசியல் பண்றாங்களாம். உங்க கேடுகட்ட நாகரிக அரசியல் ட்வீட்டு பூரா நாறுதுரா எக்ஸ் தளத்துல அது போய் பாருங்கடான்ற மாதிரி அவ்வளோ கேவலமா இருக்கு. பெண்களை வந்து எந்த அளவு இவங்க வந்து ஒரு போதைப் பொருளா பயன்படுத்துறாங்கன்ற வீடியோலாம் நிறைய இதுல வேற இவங்க வந்து எங்ககிட்ட நிறைய போட்டோஸ் இருக்கு அப்படின்னு வேற அவங்க சொல்லிக்கிறாங்க. சரி, என்னன்னு நம்ம முதல்ல பார்ப்போம். அந்த பெத்தவங்க வந்து நடிக்கிறாங்களாம். அவங்களோட சொந்தங்களை இழந்தவங்க வந்து அந்த பணத்துக்கு விலை போயிட்டாங்கன்ற மாதிரியா சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு ஜால்ரா தட்டுறதுக்கு இவங்க யாரை கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாமான் தான் வேற யாரு ஜிபி முத்து பிக் பாஸ்ல இருந்துட்டு வெளியே வந்தார்ல, அவருக்கு வேற எவ்வளோ செம்பு தூக்குறாங்கன்னு பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து புள்ள குட்டியெல்லாம் வந்து பார்க்க முடியாம வெளியில வந்துட்டாரு ஒரு வாரத்துல 10 நாளில. முட்டாப்பேலை அந்த ஆள் குடிக்க முடியலன்னு வெளியில வந்தாண்டா, சில வேலைகள்லாம் பார்க்க முடியலன்னு வெளியே வந்தேன். போய் அந்த வீடியோலாம் இருக்குடா, காரி துப்பிருப்பாங்க. போய் பாரு விஜய் டிவியும் சரி இருக்கிற அவ்வளோ யூடியூபர்ஸும் அப்போ வந்து அவ்வளோ ஒரு வீடியோ போட்டு அந்த ஆளோட வெளிச்சமான எவ்வளோ வீடியோ கிடக்கு என்னோட வீடியோ. இன்னைக்கு அவன் வந்து நல்லைய மாதிரி பேசுறானா, ஊரை இடத்த ஆக்கிரமிச்சு ரோட வீடு கட்டிட்டு அந்த ஊருக்குள்ள சண்டை போட்டு அது நியூஸ்ல நாரி. ஏன்டா இன்னைக்கு நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க, அவன் என்னடானா வந்து அந்த அந்த பொதுமக்களை வந்து அவ்வளோ தூரம் வந்து பேசுறேன் அப்படின்னா நீங்க வந்து எந்த அளவுக்கு அவனை பேச வச்சு பாக்குறீங்க. ஒரு கடைக்கோடியில இருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு பெரிய ஆளா வளர்ந்துருக்காருன்ற ஒரு பக்கம் சந்தோஷப்படுறதா, இல்ல அப்படி வளர்ந்த மனுஷனை நீங்க இவ்வளவு கேவலமா பேச வச்சிருக்கீங்களேடான்னு நாங்க வருத்தப்படுறதா? இன்னைக்கு பிக் பாஸ்ல இருக்கிற திவாகர் அவர்கள் வந்து இன்னைக்கு நடிப்பு அரக்கன்ற மாதிரி வாட்டர்மெலன் ஸ்டார் அவர் வந்து முட்டாளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற உலகத்துக்கு மத்தியில நீங்க தான்டா முட்டாளுன்ற மாதிரி உங்க மூஞ்சில எல்லாம் கரிய பூசிட்டு அந்த ஆள் போய் அங்க உட்காந்துட்டு இன்னைக்கு அந்த ஆள் இருந்தா தான் அந்த நிகழ்ச்சியை ஓடுன்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல கொண்டுட்டு போய் நீங்க கேவலமான ஜிபி முத்துவை வைக்கிறீங்களே, அந்த ஆள் என்னென்ன வேலை பார்த்திருக்கேன், எவ்வளவு கேவலமானவன் ஊர் உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும்டா. வேஸ்ட் நாய்களா இன்னைக்கு அவன் வந்து பிள்ளைய பாக்குறதுக்கா வெளியில வந்தானா முட்டா நாய்களா? உங்க மூஞ்சில எல்லாம் எதெல்லாம் கரைச்சு ஊத்துறது? போய் சொல்லுங்கடா, ஒரு அளவா சொல்லுங்கடா, செம்பு ஒரு அளவா தூக்குங்கடா. ஒரு அளவுக்கு நீங்க எவ்வளவு பணம் வாங்கிருக்கீங்களோ அதுக்கு மட்டும் நடிங்கடா. பூங்காவுக்கு போயிட வேண்டியது, 4 பேர்த்த கூப்பிட்டு வச்சு அப்படியே சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வச்சுக்கிற வேண்டியது, அவங்க கிட்ட வந்து பல்ல காமிச்சுக்கிட்டு பேட்டி எடுக்க வேண்டியது. அப்படியே கேவலமா பேசுங்க விஜய. நாங்க பேச முடியல, ஒரு அளவுக்கு தான் பேச முடியுது. நீங்க எவ்வளவு வேணாலும் களி ஊத்துங்க, உங்க வீடியோ எடுத்து நாங்க போட்டுறோம்னு பேச வேண்டியது. உங்களையெல்லாம் காரி துப்பாட்டி என்ன, உங்க கமெண்ட் பாக்ஸ் தான் நாறுதுல அங்க. அவ்வளோ கேவலமான ஊப்பி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க. இன்னைக்கு நீங்க வந்து 20 லட்ச ரூபா வாங்குறதுக்காக அந்த பெத்தவங்களை அவ்வளோ தூரம் உங்களுக்குலாம் வந்து மனசாட்சி இருக்காடா? நீங்களாம் பிள்ளை ஊட்டி பெக்க போறீங்களா, இல்ல உங்களுக்குலாம் கல்யாணம் ஆகி தெருவில் தெரிய போறீங்களான்னு தெரியலடா. அவ்வளோ தூரம் வந்து அந்த கரூர் மக்கள் இருக்கிற அந்த பெத்தவங்கள மனசுல வந்து எவ்வளவு தூரத்துக்கு ஒரு நஞ்ச விதைக்கிறீங்க நீங்க. அந்த ஊர்ல அவங்க நடமாடணுமா, இல்ல அவங்களும் சேர்ந்து எதுவும் பண்ணிக்கிறணும்னு நினைக்கிறீங்களாடா நீங்க? அந்த அளவுக்கு வந்து அவங்க காசுக்கு விலை போயிட்டாங்க. அவங்க வந்து மனுஷங்களே கிடையாது. எவ்வளவு கேவலமான பதிவு போடுறீங்கடா நீங்க. நல்லாவே இருக்க மாட்டீங்க.
பணம் குடுக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் 20 லட்சம்லாம் குடுக்க மாட்டாரு. ஏமாத்திருவாரு. அத பேங்க்ல போட்டு அதோட வட்டி மட்டும் ரூ. 5000 குடுத்தா வெறும் 4,50 கோடியில வேல முடிஞ்சிரும். இல்லாட்டினா கிட்டத்தட்ட 8 கோடிக்கு மேல தாண்டிரும்ன்ற இந்த வாய் தானடா பேசுச்சு நாய்களா? உங்க மூஞ்சிலலாம் கரிய பூசுனமான்னு இன்னைக்கு அக்கவுண்ட்ல போட்டதுக்கப்புறம் நீங்க உருட்டுறதுக்கு வேற எதுவும் இல்லாம இத எடுத்து உருட்டிட்டு இருக்கீங்களாடா? உருட்டுறத ஒரு அளவா உருட்டுங்க. உங்கள்ட்ட வந்து உங்க சைட்லயும் 4 ஜால்ரா இருக்க தான் செய்யுது. குழந்தைங்கள இழந்துக்கிட்டு, ஒரு சொந்தங்கள இழந்துட்டு, அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல நாங்கலாம் இருக்கோம். ஏதோ அத மறந்துட்டு இப்பதான் அவங்க பழைய நிலைக்கு மீண்டு வர்றாங்கன்னு. இந்த நிலைமையில அவங்கள நீங்க அடி மேல அடிச்சு அவங்க வந்து எதனா ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாரி போலியா சொன்ன ஊடகங்கள் எதையுமே நாங்க சும்மா விட மாட்டோம். தமிழக அரசு இத கண்டிப்பா கண்காணிக்கணும். அவங்களோட மனச வந்து ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்குறாங்க. ஏன்னா இருக்கிறவங்க பூரா ரொம்ப மனநிலையில 2, 3 பேர் வீடியோவே குடுத்துருக்காங்க. நாங்களாயா சிரிச்சோம், அந்த பணத்துக்கு வெல போறவங்களா நாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எவ்வளவோ வீடியோ இருக்கு. இவங்கள சும்மா விட்டுறாதீங்க. இந்த வேஸ்ட் பிரதர்ஸ்ன்ற பேர்ல உட்காந்துக்கிட்டு தமிழக மக்களுக்கு தளபதிய மட்டுமே வச்சு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. தளபதி இல்லாம நீ வேற கண்டென்ட் போடுறா நாயே, நான் பாக்குறேன். நீ போடுறா, நீ போட்டு பாடுறா உன் சேனல்ல. உன் சேனல் எவ்வளோ அந்த வீடியோ போகுதுன்னு பார்ப்போம். அந்த ஊப்பி நாய்கள்லாம் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறாங்கல்ல, பிச்சை எடுக்கிற நாய்களா நீங்களாம் உட்காந்துக்கிட்டு பேசுறீங்க, நாங்களும் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஜிபி முத்து வந்து நல்ல மாதிரி வந்து பேசுவேன், அவன் வீடியோ நீ எடுத்து போடுவேன். ஏண்டா நாயை, நீ எல்லாம் வந்து உனக்கு பேசுறதுக்கு தகுதி கிடையாது தளபதியை. ஜிபி முத்து என்னடா நல்லவன்? அவன் என்ன நல்லவனா? கேவலமான வீடியோ போட்டு ஒவ்வொரு வீடியோவில் லெட்டர் படிக்கிறேன், மயிரை படிக்கிறேன்னு சொல்லி பிரித்து எடுத்துட்டு ஊரில் இருக்கிற பொம்பளை அப்புறம் காதை பத்துற அளவுக்கு பேசிட்டு அவன் அவன் வீடியோலாம் போய் பார்க்க முடியாதுடா. பொம்பளைங்க ஒரு டிக்டாக்னு ஒன்று அழிச்சு முடிச்சதே இவங்களால தான். அந்த மாதிரி இருந்து வளர்ந்து இப்போ ஒருத்தன் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கானா, அவன் இன்னைக்கு நீ சாமி மாதிரி பேசுவ. ஏண்டா நீ வந்து அவன் அவன் வந்து அவ்வளோ நல்லவன், இப்படி தளபதி வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு மட்டமா போயிட்டாரா? தளபதியை பேசுறதுக்கு யாருக்கும் தகுதி இல்லை. இன்னைக்கு அவர் வந்து எவ்வளவோ மக்களுக்கு செய்யணுன்ட்டு எல்லா அவரோட துறைகள்ல இருந்து உதறி தள்ளிட்டு பணம் வேணாம், மக்கள் தான் வேணும்னு வந்து இன்னைக்கு கரூர்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. மீளா துயர்ல இருக்காரு. கட்சிக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைக்கான வேலைகள் இன்னும் பார்க்க முடியாம இருக்காரு. அந்த நேரத்துல நீ வந்து கட்சிக்குள்ள இருக்கிறவங்களையும் தலைவரையும் நீ தப்பா பேசிட்டு இருக்கிற, பொதுமக்களுக்கு தப்பா வந்து நீ வீடியோ போட்டு தளபதியால நீ வாழ்ந்துட்டு இருக்கிறன்றதை நீ மறந்துடாம இந்த மாதிரி ஊப்பிகளுக்கு ஓரளவுக்கு ஜால்ரா தட்டிட்டு போயிரு. அதுதான் உனக்கும் நல்லது, உன் சேனலுக்கு. இப்படிதான் நீ வந்துட்டு பேட்டி எடுக்க போற இடத்துல தளபதி ரசிகர் அந்த தொண்டர் ஒருத்தர் வந்து உசுப்பேத்தி அவர்கிட்ட நீ என்ன கேள்வி கேட்டியா? அது வரலையேடா. அந்த பத்திரிக்கைக்காரங்க அதை மறைச்சிட்டாங்களேடா. மீடியா எல்லாம் என்னடா அவ்வளோ தூரமாடா ஜால்ரா தட்டுவீங்க அவங்களுக்கு? அதை மறைச்சிட்டீங்க. அந்த பையன் வந்து ஏதோ கத்துறாப்ல, உடனே இவன் சொல்லுவானா, இந்த ஊப்பி சொன்ன உடனே அவங்க வந்து அந்த பையன் வந்து ஒரு தப்பான ஒரு இடத்துல போயிட்டாரு, தப்பானதை பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மேல இன்னைக்கு வழக்கு வந்துருச்சு. அவர் சாபம்லாம் உங்களை சும்மா விடாதுடா. நீங்க சும்மா சும்மா பொதுமக்களை நோன்றீங்க. அவன்கிட்ட அந்த அவர்கிட்ட வந்து நீ பேசுனதை எடிட் பண்ணிடுற நாயே. அந்த அளவுக்கு நீ வேலை பார்க்குற. அவர் பேசுனது அந்த கோவமா கத்துனது அந்த இதுகளை மட்டும் நீ வச்சு நீங்க அவர் மேல நீ வழக்கு வாங்கி கொடுத்துருக்கனா, நீ எவ்வளோ பெரிய ஃபோர்ஜரியா இருக்கணும். உனக்கெல்லாம் இருக்குடா. 26 வரட்டும். எங்கள் அண்ணன் வந்து சீக்கிரமாக முதல்வர் ஆகணுன்ற ஒரே கொள்கையில் தான் நாங்கள் இருக்கோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்குடா அடிமேல் உங்களுக்கு விழுந்துக்கிட்டே இருக்கும். உங்களால் இப்போ எந்திரிக்க முடியாது. அப்போ நீ வாங்கடா. அப்போ நீ யாருக்குடா வீடியோ போடுவ? ஏன்னா இன்னைக்கு தளபதியால் நீ வாழ்ந்துட்டு இருக்கின்றதை மறந்துட்டு இன்னைக்கு நீ அப்போ யாருக்கு வீடியோ போடுவேன்னு நானும் உன்னை வெயிட் பண்ணி பார்க்குறேன்டா நாய்களா. நாரவாய் 2 உட்காந்து அன்னைக்கு தளபதியை வாழ்த்தி வீடியோ போட்டுச்சுன்னா அன்னைக்கு இருக்குடா உங்களுக்கு. அப்போ வந்து உங்களோட சேனலை நாங்கள் பார்க்குறோம். அது வரைக்கும் உங்களோட வாயையும் கையையும் பத்திரமா வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. தாய்மையை இப்படி இழிவுபடுத்துறீங்களடா. நீங்களாம் எப்படிரா பிறந்தீங்க? உங்களையெல்லாம் யாரா பெத்துனது? இல்லை இந்த சிவாஜி சொன்ன மாதிரி உங்களையெல்லாம் வாந்தி எடுத்துட்டாங்களாடா? அந்த ஒரு தாய்மையை பணத்துக்காக நீங்களாம் விலை பேசுறீங்களா? நீங்களாம் உண்மையிலே உங்கள் தாய் வயிற்றுல தான் பிறந்தீங்களான்றதே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. டிவிக்கு தொண்டர்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஊப்பி நாய்களை நம்பாதீங்க. சில தற்குறிகள் இந்த மாதிரியே ரோட்டில் திரியுது. நம்மளோட டிவிக்கு தொண்டர்கள் முன்னாடி அந்த மைக்கை நீட்டி நம்மளோட கோவத்தை தூண்டி நம்மளை பேச விட்டு இவங்க வந்து குளிர் காயிறாங்க. அந்த குளிருக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது. டிவிக்கு தொண்டர்கள் அனைவரும் அண்ணன் சொல்கிற வழிமுறைகளோட அந்த ஒரு பின்பற்றி தயவு செஞ்சு அந்த ஒரு பொறுமையை கையாளுங்க. நமக்குன்னு சீக்கிரம் ஒரு காலம் வரும். அண்ணன் வெளியில் வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த சுற்றுப்பயணங்களை தொடரும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் படி இனிமேலாவது கரூர் துயர சம்பவம் மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்துடாமல் நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு நம்ம தான் இருக்கோம். தலைவர்கள்ன்ற மாதிரியில் அவங்க தலைவர்கள் நம்மளை வந்து பார்க்க போகிறதில்ல. நம்ம தான் நம்ம குடும்பத்தையும் நம்மளோட குழந்தைங்களையும் பார்த்துக்கணும். அண்ணனோட வண்டிக்கு பின்னாடி போகாமல் அந்த தொண்டர்கள் வந்து தயவு செஞ்சு அந்த ஹெல்மெட் போட்டுட்டு அண்ணனை எங்கே வர்றாரோ அந்த ஒரு இடத்துல நின்று பார்த்துட்டு அவர் சொல்கிறத கேட்டுட்டு மட்டுமே நம்ம வரதா இருந்துக்குவோம். தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட் எதுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.